AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. அண்மைச் செய்தி. உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. புதுமை பெண், நான் முதல்வன் உள்ளிட்ட திட்டங்களை பட்டியலிட்டு தமிழக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். உயர்கல்வித்துறையில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளதாகவும் தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், உயர்கல்வித்துறையில முதன்மை மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு குறிப்பிட்டு தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அறிவிப்புல வேறு என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? முழுமையான விவரம். பிரியதர்ஷினி, தமிழக உயர்கல்வித்துறையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்த திட்டங்கள் மூலமாக மாணவ மாணவிகள் அதிக அளவில் உயர்கல்வியில் சேர்ந்துள்ளதாக தமிழக உயர்கல்வித்துறை தற்போது ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் உயர்கல்வி சேவையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக தற்போது இந்த செய்திக்குறிப்பில் தமிழக உயர்கல்வித்துறை தெரிவிக்கிறது. அடிப்படையில் அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு நிறுவனத்தின் கூற்றுப்படி உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் 49% பெற்று இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளதாகவும் இது அகில இந்திய சராசரி சதவிகிதத்தை காட்டிலும் 2 மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் என்ற விஷயத்தை இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளில் சேரும் மாணவியர்களுடைய எண்ணிக்கை 34% உயர்ந்துள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டது. இந்த அரசு பள்ளிகளில் பயின்றக்கூடிய மாணவிகள் உயர்கல்வியில் சேரும் பொழுதும் சரி, அதே போல புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த புதுமை பெண் திட்டத்தினால் கல்லூரிகளில் சேரக்கூடிய இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 34% கடந்த வருடங்களை ஒப்பிடும் பொழுது உயர்ந்திருப்பதாகவும், அதே போல ஏற்கனவே முதல் தலைமுறை பட்டதாரி மாணாக்கர்களுக்கு கல்வி கட்டண சலுகையாக 1000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 150 கோடி ரூபாய் செலவில் உயர்கல்வி நிறுவனங்களில் டிஜிட்டல் முறையில் ஒருங்கிணைந்த கற்றல் மேலாண்மை அமைப்பும் நிறுவப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 3014 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் சிறப்பு மையங்களாகவும் உயர்கல்வி நிறுவனங்கள் விளங்கி வருவதாகவும் தற்போது இதன் மூலமாக 45 அரசு தொழில்நுட்ப கல்லூரிகளில் பாடத்திட்டங்கள் மற்றும் கட்டமைப்புகளை மேம்படுத்தும் முன்னோடி திட்டத்தினை அரசு தற்போது செயல்படுத்தி வருவதாக தற்போது இந்த செய்திக்குறிப்பின் மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல தொழில் கல்லூரிகளில் 7.5% இடஒதுக்கீட்டில் சேர்ந்துள்ள மாணவர்களுக்கு கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் மற்றும் போக்குவரத்து கட்டணத்திற்காக 213 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் தற்போது இதன் மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டு தற்போது தமிழ்நாடு உயர்கல்வித்துறை இந்த செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டாலின். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.